ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் 10:11. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பன் அவர். ஒரு மெய்ப்பன்னா யாரு? நல்ல சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்கிறவர், சரியான நேரத்துல தண்ணியில அந்த ஆடுகளை கொண்டு போய் சேர்க்கிறவர். அவர் நல்ல மெய்ப்பனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சிங்கம், கரடி எது வந்தாலும் அதுல இருந்து நம்மள ஆடுகளை பாதுகாக்கிறவர், சரியான நேரத்துல நமக்கு ரெஸ்ட் கொடுக்கிற தேவன். இது மாதிரி இருக்கிற ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிறவர் தான் நல்ல மெய்ப்பன். சோ இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்படின்னா என்னன்னா, தான் ஜீவனை கூட பொருட்படுத்தாம எல்லா விக்கினங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். அப்ப எங்க பயப்படுறீங்க? நமக்கு வேண்டியதை அந்தந்த நேரத்துல. ஆடு என்னைக்காவது கஷ்டப்படுமா? இன்னைக்கு எனக்கு தழை கிடைக்கணுமே, இன்னைக்கு எனக்கு தண்ணி வேணுமே, சேர்த்து வைக்குமா? கிடையவே கிடையாது. மெய்ப்பன் கரெக்டா அதை கொண்டு போய் சேர்ப்பான். அதை போலதாங்க நம்மளும் ஆடுகளாகி இருப்போம். மெய்ப்பனாகி கிறிஸ்துவிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? எனக்கு கொடுத்திருக்க லைஃபை நான் என்ஜாய் பண்ணி, ஆண்டவரே உமக்குள்ள என்ஜாய் பண்ணி உண்மை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு, இந்த புதிய வருடம் முழுவதையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு உட்காருங்களேன். அவர் நம்மை நடத்துவார் அழகாய். அவர் சொல்றாரு, என் ஜீவனை கொடுத்தாவது நான் என்ன பண்ணுவேன், அவனை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அது போல கர்த்தரும் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இன்னும் நம்மோடு தான் அவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அந்த நல்ல மெய்ப்பனை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம லைஃப்ல செய்வாராக. ஜோமலாமா. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேர் சாக்கியத்தை நீர் எனக்கு தந்திரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயோ இவனுக்கு ஃபீஸ் என்ன பண்றது, ஐயோ இந்த காரியத்துக்கு நான் எடுத்து ஒதுக்கணுமே, ஐயோ பிள்ளைக்கு ஒரு இந்த வருஷத்துல கல்யாணம்னா நகையை எடுத்து வைக்கணும், இப்படி தேவையில்லாத காரியங்களை குறித்து ஆண்டவரே எங்க மண்டையை புரட்டி கொண்டிருக்கோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், எங்களுக்கு எப்போ என்ன கொடுக்கணுன்றதை அறிந்திருக்கிறவர் நீங்க. எங்களை மிஞ்சி நாங்க காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உங்க கையில கொடுத்துட்டு நிதானமாய் நீர் கொடுத்திருக்கிற லைஃபை ஆசீர்வாதத்தை நாங்க சுதந்திரிக்க, ஆண்டவரே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை மட்டும் கேட்டு உங்க பின்னாடி வருகிற நல்ல ஆடுகளை போல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, வழி தப்பி போகிற ஆடுகளை போல அல்ல. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆடுகளாய் நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த இரவுல யார் யார் ஆண்டவரே ஏதோ ஒரு பினான்சியல் ப்ராஜெக்ட் அதை முடிச்சாகணும், அது கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு பயத்தோட இந்த பிரேயரில் ஆண்டவரே உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவரே, என் கர்த்தர் நீர் சொல்லியிருக்கீங்க, என் ஜீவனை கொடுத்தாவது அந்த ஆடுகளை மீட் பண்ணும். அது போல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை அவர் உங்களுக்கு பிடுங்கி கொடுக்கறதை நீங்க பார்ப்பீங்க. அப்பா, நீங்க அப்படியே செய்யறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் கரமைங்களோட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.